இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 17th ஜூன் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்ன நடந்ததுன்றது. ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 53.62 தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு இந்த 1 மந்த்து இதே தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். பட் வாட் டு டூ, மார்க்கெட்டு எந்த ஒரு சேலஞ்சிங்காகவும் இல்லை. ஒரே இடத்துல போயிட்டு ஒரே இடத்துல வந்துட்டுருக்கு. பட் மூவிங் ஆவரேஜ் 10 கீழே இன்றைக்கி நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு. பட் மூவிங் ஆவரேஜ் 10 and 20 இந்த கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸ் மாற்றி வந்துட்டுருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே தான். மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே 20 கம்பெனிஸ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலே 22 கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தெர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ் இன் திஸ். பட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. FIS 1482 crores பை பண்ணியிருக்கிறாங்க. DIS 8207 crores பை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பை பண்ணிவிட்டு FIS வந்து சேஃபாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் செல்லில் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணலாம். FIS 1,32,000 கான்ட்ராக்டு செல்லில் இருக்காங்க. இதுக்கும் ஈக்விட்டி கேஷுக்கும் FNOக்கும் முன்னுக்கு முரணாக இருக்குது. ஓகே, பப்ளிக் இன்றைக்கி 15,850 கான்ட்ராக்ட் தான் இப்போது பையில் இருக்காங்க. இன்றைக்கி திரும்ப நேற்று செல்லில் இருந்தவங்கள கிளியராக இன்றைக்கி பைக்கு மாற்றிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம இந்த விஷயம் பேசியிருந்தோம். ப்ரோ வந்து ஹியூஜ் 2,65,000 2 lakhs க்ளோஸ் டு 2,80,000 கான்ட்ராக்ட் நேற்று பையில் இருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி எப்பயுமே ப்ரோ இன்க்ரீஸ் ஆகும்போது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனது மினிட்லேருந்து மார்க்கெட் முடிகிற மினிட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட் பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணிச்சு. அதாவது மார்க்கெட் இறங்கும்னு தான் சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நெகட்டிவில் ஒரு 93 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கும். ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதனால தான் இதை நம்ம சொன்னோம். ப்ரோ எப்பயுமே நிறைய பொசிஷன் போயிட்டாங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் டே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா அந்த நெக்ஸ்ட் டே கிளியராக வந்து இப்போ ஆரம்பித்த 916 ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேர் சைடு தான், அதாவது மார்க்கெட் செல் சைடு தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இது சொல்கிறது. எப்பயுமே ப்ரோ இன்க்ரீஸ் ஆயாச்சுன்னா நெக்ஸ்ட் டே யூ மஸ்ட் வாட்ச் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக் அ ட்ரேட். அதே அவங்க கண்டினியூ ஆச்சுன்னா புல்லாகவே காமிச்சுட்டு இருக்கும். அது அவங்க கண்டினியூ ஆகாமல் உல்ட்டாவாக இருந்தால் அவங்க பொசிஷன் 2,80,000 பொசிஷனை அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். யார்கிட்ட கவர் பண்ணுவாங்க? வேறு யார்? நம்ம பப்ளிக் கிட்ட மட்டும்தான் கவர் பண்ண முடியும். பப்ளிக் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டு நல்லா ஒரு 93 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. பப்ளிக் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக்கு மாற்றிருக்கிறாங்க. ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,500 புட் சைடு அண்ட் கால் சைடு 25,000 இருக்குது. ஓகே, விக்ஸு 14.40. விக்ஸு ஒரு பெரிய மூமெண்டம் இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் ஒரு மாதிரி ப்ரீமியம்லாம் கொஞ்சம் கரைஞ்சதை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, நான் சாகா 50 வியூவும் திரும்ப சைட்வேஸ் வந்துச்சு. புல் 15, பேர் 15 அண்ட் நியூட்ரல் 20ல் இருக்குது. ஓகே, நிஃப்டி 2025 இயர்லி மிட் பாயிண்ட் 23,500. ஸோ மொத்தம் 3 முறை இந்த 23,500 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு 2025. 2 முறை 1,500 பாயிண்ட் டவுனும், ஒரு முறை 1,500 பாயிண்ட் மேலேயும் கிடச்சிருக்கு. பட் இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு 24,500 25,000 தான் மார்க்கெட் சுற்றிட்டுருக்கு. நிஃப்டியோட பி ரேஷியோவும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 20.34 தான் இருக்குது. ஸோ இதான் நம்ம எதிர்பார்த்தோம். 19th மேக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட்டை போயிருக்க ட்ரெண்டு திரும்பும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திரும்பிச்சு. பட் 550 பாயிண்ட்ஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் நவ்ன் ஒரு இந்த டைம் கரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. ஓகே, நிஃப்டி இன்றைக்கி 93 பாயிண்ட்ஸ் டவுனு. அதுக்கப்புறம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அது யாரை பேசுவோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃபைனலி அந்த எக்ஸ்சேஞ்ச் சர்க்கஸு முடிவுக்கு வருது. செபியும் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு போய் தொலைங்க, எதையாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அத்தனை முறை கேட்டாங்க. பிகாஸ் பிஎஸ்சியில் பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. எஃப்என்ஓ பிஸ்னஸ்ஸு அவங்க டியூஸ்டே எக்ஸ்பைரி வந்தோடனே. அதனால் நிஃப்டியால் எதாவது என்எஸ்சியால் அதை பொறுத்துக்க முடியல. உடனே என்எஸ்சி என்ன பண்ணாங்க, மண்டே எங்களுக்கு எக்ஸ்பைரி கொடுங்கன்னாங்க. அதாவது பிஎஸ்சிக்கு முன்ன நாள் எங்களுக்கு வேணும்னாங்க. அதுக்கப்புறம் செபி கிளியராக சொல்லிடுச்சு, எதர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, டியூஸ்டே வச்சுக்கோங்க இல்லை தேர்ஸ்டே வச்சுக்கோங்க, மற்ற நாள்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டியூஸ்டே அவங்க இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, என்எஸ்சியும் டியூஸ்டே கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேணாம் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போது ஓகேன்னு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க ஐடியாவாக, ஏன்னா நிஃப்டியோட வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எப்படி இருந்தாலும், அதனால் பிஎஸ்சி அவங்க தேர்ஸ்டேக்கு மாற்றிட்டாங்க. இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே டியூஸ்டே தேர்ஸ்டே தான், ஜஸ்ட்டு இன்ட்ரு எக்ஸ்சேஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலி எனிவே என்எஸ்சி சக்ஸஸ் ஆகிருக்கு டியூஸ்டே எக்ஸ்பைரியில். ஆகஸ்ட்டு 31 ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கிற கான்ட்ராக்டு இப்படியே கண்டினியூ ஆகும். செப்டம்பர்லேருந்து வர எனி நியூ கான்ட்ராக்ட் will change into Tuesday for Nifty, will change into Thursday for Sensex. இதில் ஒன்றும் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. பட்டு என்எஸ்சி டியூஸ்டேயில் இருந்தால் நிறையா பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ என்னமோ. ஓகே, இப்போது மார்க்கெட் என்ன இருக்குன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு எந்த ஒரு பெரிய இதுவே இல்லை மூமெண்ட். இது அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் டவுன் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக காமிச்சிட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் அப்படியே இந்த இடத்துல கவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது கேப் அப் ஆனாலும், இன்கேஸ் சொல்கிறேன், நாளைக்கு நைட் என்ன ஆகும்னு தெரியாது, பட் கேப் அப் ஆனாலும் கேப் அப்புக்கு மேலே இம்மீடியட்டாக வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்காது அப்படின்னு தோணுது. பிகாஸ் இப்படி ஒரு மூமெண்ட் இருக்கும்போது ஓகே இதுக்கு மேலே பை பண்ணிக்கலாம், இது கீழே செல் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனாலும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவராவது சுதாரிச்சுக்கோங்க. ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இன்கேஸ் கேப் அப் மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படின்றத பார்க்கலாம். பட் கேப் அப் ஆனாலும் இது இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ் வந்து கன்வின்சிங்காக இல்லை. ஸோ கேப் அப் ஆனாலும் ரிஜெக்ஷன் ட்ரேட் பார்க்குறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா மட்டும் ஓகே வி கேன் கோ ஃபார் ஒரு ட்ரெண்ட் டைரெக்ஷனில் போகலாம். பிகாஸ் அது கீழே இவ்வளோ தூரம் இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் கேப் அப் ஆயிடுச்சுனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு கேர்ஃபுல்லாக இருங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, செகண்ட் ஹாஃப் சடனாக ஏதாவது ஒரு ஷார்ப் மூவ் வந்துடுமோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் இன்கேஸ் ஒரு ஷார்ப் மூவ் இருந்ததுன்னா கரெக்டான டைரெக்ஷன் இருந்தீங்கன்னா தான் கேஷ் பண்ண முடியும், தப்பான டைரெக்ஷன் இருந்தால் பண்ண முடியாது. ஸோ மெயினாக நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா உடனே அப்படியே பைலாம் பண்ணிடாதீங்க. ஓகே, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு பை கன்வின்சிங்காக இருந்தால் கூட 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ டேக் யுவர் டிசிஷன்ஸ். ஏன்னா இப்படி போயிட்டுருக்கு இந்த பேட்டர்ன் ஒரு பெரிய கன்வின்சிங்காக இல்லை. ஸோ இது கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்கு. நம்ம கான்செப்ட் படி திஸ் இஸ் தி லோவர் லோ, இந்த லோவர் லோவர் பிரேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் திடீர்னு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் அன் ஹவராவது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாவது சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் பைலாம் போகணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த திரும்ப பிரேக் ஆச்சுன்னா வி கேன் கோ ஃபார் அ செல். ஸோ இந்த மாதிரி தான் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இருக்குது. டெய்லியில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதே சிச்சுவேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதே சிச்சுவேஷன்ஸ் தான் இங்கே கிளியராக இது ஒரு செல் ஜோனும் இது ஒரு பை ஜோனும் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ. ஸோ இது ஏற்கனவே நம்ம பேசினது இந்த 114 பேசணும், அதுக்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் வச்சா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பைன்னு சொல்லணும். இப்போ செல்லுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் பார்ட்டு 24,500 அந்த ரேஞ்சு, 450 அந்த ரேஞ்சு, இதுக்கு கீழே வீக்லி க்ளோஸ் வச்சா தான் அடுத்த ஃபர்தர் மூவ் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதுவே இந்த பார்ட்டு கிளியராக ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ வரும்.
ஸோ இப்போ லைவாக போயிட்டுருக்க நிஃப்டி அது எல்லாத்தையுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ எந்த சேனலில் வருதுன்றது நாளைக்கு சேனல் நேம் சொல்கிறேன். அந்த சேனல் நேமில் நாளைக்கு பாருங்கள். இனிமேல் ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ கண்டினியூஷன் வந்து அதில் தான் வரும். அந்த சேனல்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைக்கு என்ன சேனல்னு பேர் சொல்கிறேன், அதில் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்படி தான் நிஃப்டி இருக்குது. ஓகே, இது நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன்னைக்கு பண்ண ட்ரேடு. இன்னைக்கு பெரிய மூமெண்ட் இல்லை, அதனால் ஃபியூ ஆஃப் தேம் மேட் மணி. ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் ப்ராஃபிட்ஸை பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம இன்ட்ராடே ட்ரைனிங் பேட்டர்ன் கண்டக்ட் பண்ணுறோம். 18th ஜூன் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து இத்தனை பேட்டர்ன்ஸ் கவர் பண்ணுறோம், 6 பேட்டர்ன். பட் அந்த 6 பேட்டர்னும் நாம் கண்டுபிடிக்கணுமான்லாம் கிடையாது. 6த்துல ரொம்ப ஷார்ட்டாக ஆகிடும். ஓகே, இதுதான் இந்த பேட்டர்ன் தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடும் பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரைனிங் வைக்கிறதே மெயினாக என்னென்னா, இது ஒரு ட்ரைனிங் சும்மா சொல்லி கொடுக்கறதே கிடையவே கிடையாது. இது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு மேக் மணி. இதில் அட்டன் பண்ணுறவங்க கேஷ் பண்ணுவோம். அதனால தான் இது ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துடலாம் இந்த போர்ஷன். அப்படி எடுக்காமல் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக இதை கவர் பண்ணுறோம். ஒரு 6 செஷனாவது மினிமம் போகும். 6 செஷன் ஃபஸ்ட்டு பேட்சில் எடுத்திருக்கேன். செகண்ட் பேட்ச்லையும் டிபெண்ட் அப்பான் தி அண்டர்ஸ்டாண்டிங் தான். 6 பேட்சில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு கேஷ் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மேபி இட் கெட் எக்ஸ்டெண்டட் ஆல்சோ. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரைனிங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு அப்படியே வந்து ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிற விஷயம் கிடையாது. இதை வந்து நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். நீங்கள் அப்படியே அந்த 1 மந்த் நீங்கள் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் உடனே போய் ட்ரேட் பண்ணணும். பண்ணிவிட்டு திரும்பி வரணும், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பணும், எப்படி பண்ணுறீங்கன்றதை சொல்லணும். அதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்ப அடுத்த கிளாஸில் நீங்கள் கொஷின் ஆன்சரை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரைனிங் போகும். எனவே வி ஆர் கண்டக்டிங் டுமாரோ, தட் இஸ் 18th ஜூன், நாளைக்கு வி ஆர் கண்டக்டிங் திஸ் ப்ரோக்ராம். எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இந்த ஆப்ஷன்ஸில் என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே புரியாத லாங்குவேஜஸில் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இந்த வாரம் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட்டு நீங்கள் நியூ எக்ஸ்பைரி ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தெரிஞ்சிடும் அந்த வீக்கோட ட்ரெண்டு எப்படி இருக்குன்றது. ட்ரெண்டு மாறுதுனாலும் அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எனவே இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு அருமையான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போது கரண்ட்டாக கூட வி மேட் pretty decent மணி. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் எது டாப்பு எது பாட்டம்ன்றதை நீங்களே இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி இப்போ நம்ம சொல்கிற இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இதை எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம், இதுவும் இந்த ட்ரைனிங்கில் இருக்குது. ஆல்கோ தேவைப்படுறவங்களுக்கு வில் பி கிவிங் டைரெக்டாக என்ன கோடு வச்சுருக்கோமோ அந்த கோடை கொடுத்துருவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் வி ஆர் கவரிங் ஃபார் இன்ட்ராடே ட்ரைனிங். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறீங்கனாலும் இதை ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் மோடுக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் செகண்ட் வீடியோ வரும். நல்லா அதை ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துட்டு அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேயும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு எந்த சேனலில் அதை அப்லோட் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.